வணக்கங்க. இப்போ நான் இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் டூ மரக்காணம் பைபாஸ்ன்னு வச்சுக்கங்களேன் ரோடு தான். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே புளிய மரமாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், கண்ணுக்கு எட்டின தூரம் வர மரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ வெயில் வந்து மண்டையை பொழக்குது. நம்மளால் நிழலுக்கு கூட எங்கேயும் ஒதுங்கவே முடியாத நிலமை. பாருங்கள், ரோடு எப்படி அவ்வளோ வெயில் காயுது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மரமும் கிடையாது. ரோடு போடுறப்பயே கூட இந்த வழியை விட்டுட்டு பக்கத்தில் கூட இடம் எடுத்து ரோடு போட்டு வந்துருக்கலாம். அப்படி போட்டு இருந்தால் நிழலுக்கு நிழலாக வந்திருக்கும். அதுவும் எத்தனை வருஷம் மரம் தெரியுங்களா எல்லாம். அந்த மரத்தை நம்ம இனிமேட்டு நட்டு அந்த சைஸ்க்கெலாம் வர வைக்கணுன்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஒரு கதை. இனியாச்சும் இயற்கையை பாதுகாப்போம். மரம்லாம் ரோட்டு ஒட்டில் இருந்தோன்னா தயவுசெஞ்சு அது வெட்டாமல் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்து ரோடு போடுறத செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்குன்றது என்னுடைய வேண்டுகோளுங்க. நன்றி, வணக்கங்க. ஒரே ஒரு மரமாச்சு இருக்கா பாருங்கள்.